ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது? ஒரு பேருந்தில் கூட கொள்ளளவு இருக்கும், ஒரு திரையரங்கிலும் கொள்ளளவு இருக்கும். அப்படி இருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரும் பொதுக்கூட்டத்தில் கூட்ட அடர்த்திக்கு சட்ட வரம்பு இருக்கக்கூடாதா? மூன்றாவது, நேரடி கூட்ட எண்ணிக்கை கட்டாயம். அதாவது கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் மரணம் நடந்த பிறகு அது ஒரு ஆதாரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. மரணம் நடக்கிறதுக்கு முன்பே வாயில் எண்ணப்பதிவு, வாயில் எண்ணிப்பதிவு, மேல்நோக்கு கண்காணிப்பு, பகுதி வாரியான கூட்ட அடர்த்தி வரைபடம், கட்டுப்பாட்டு அறை, காவல்துறை தொடர்பு பதிவு, இவை அனைத்தும் ஒன்றாக இயங்க வேண்டும். நான்காவது, சட்டத்தில் கூட்ட அடர்த்தி வரம்பு தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 2.5 பேர் வந்தால் எச்சரிக்கை விட வேண்டும். அது 3ஆக மாறினால் நுழைவை நிறுத்த வேண்டும். 4ஆக மாறினால் உரையை இடைநிறுத்தம் செய்ய வேண்டும். 4.5 என்று வந்தால் நிகழ்வையே நிறுத்த வேண்டும். அது அபாயம் கணக்கில் வந்துவிடுகிறது. இது அரசியல் விருப்பப்படி மாறக்கூடாது. இது சட்ட அளவாக இருக்க வேண்டும். 5வது, கூட்ட ஓட்ட முன்கணிப்பு, அதாவது ஃபோர்காஸ்டிங் இல்லாமல் அனுமதிக்க கூடாது. மக்கள் எங்கே நுழைவார்கள், எங்கு நிற்பார்கள், எந்த வழியாக வெளியேறுவார்கள், தலைவரின் வாகனம் எந்த வழியாக வரும், அவசர ஊர்தி எங்கே செல்லும், இவை அனைத்தும் முன்கூட்டியே வரைபடமாக சமர்ப்பிக்க வேண்டும். நுழைவு பாதை, வெளியேறும் பாதை, தலைவரின் வாகன பாதை, அரசு ஊர்த்தி பாதை, இவை ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது. ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட்டம் அதிகமாகிவிட்டது என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரசியல்வாதிகளா அல்லது பாதுகாப்பு நிபுணர்களா? உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். மீதமுள்ள முக்கிய அம்சங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.